மோகம், காமம் இதெல்லாம் எப்படி வருது, ஏன் வருது, அதனால் எந்த பயனும் இல்லையே அப்படிங்கிற ஒரு தேடல், அதனுடைய ஒரு ஆராய்ச்சி தான். இல்ல, இந்த முதல்ல உடம்புன்னா என்னன்னா பஞ்சபூதம்ன்றாங்க. பஞ்சபூதம் என்பது எது? ஆதியிலிருந்து உண்டான. ஆதியிலிருந்து அது எது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அந்த ஆதிதான் தன்னை ஒடுக்க நிலையில் அணுக்கள் முதல் அண்ட சராசரம் வரை வியாபிக்கும் தன்மை பெறுகிறது. ஒடுக்க நிலையில் அணுவாகவும் வியாபிக்கும் தன்மையில் ஆகாயமாகவும் அண்ட சராசரமாகவும் மாற்றிக்கொள்ளும் இந்த பிரம்மம் பல கோடி ரூப அரூப தோற்றங்களை பெறுகிறது. அப்படி பெறும் பொழுது அது ஒரு மாற்றம் அடைகிறது. அந்த ஒரு மாற்றம் தான் இந்த அணுக்கள் முதல் பரமாணுக்கள் வரை என்பது தெளிவாக தெரிந்தது. சரி, அப்படியானால் ஆதியில் உண்டான குணம் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது. ஆதியில் உண்டான மனம் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது. ஆதியில் உண்டான அகங்காரம், அந்த அகங்காரம் இல்லைன்னா அணு என்பதே இல்லாமல் போய்விடும். உடலுக்கு கூட ஒரு அகங்காரம் உண்டு, அதுதான் உறுதியாக நிற்றல். அந்த அகங்கார தன்மை அழிந்து விட்டால் தள்ளாட்டம் அண்டி விடுகிறது, முதுமை வந்து விடுகிறது, வயோதிகம் ஆகிவிடுகிறது. ஆக இந்த வலிமைதான் அகங்காரம். நாம் அகங்காரம் என்றால் ஆணவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் பலவிதமாக தெள்ள தெளிவாக புரிதல் வரும் பொழுதுதான், அப்படியானால் இந்த பசி எங்கிருந்து உண்டாகிறது, தாகம் எப்படி உண்டாகிறது, மோகம் எதனால் உண்டாகிறது, கோபம் எப்படி வருகிறது, இதற்கு அடிப்படை மூலகம் எது, அது எங்கிருந்து வெளிப்படுகிறது என்றால் இது யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே இருந்தது. ஆக இந்த தேகத்திலிருந்துதான் இது வெளிப்படுகிறது. அப்போ குணங்கள் யாவும் தேகத்திலிருந்து வெளிப்படுகிறது என்றால் எண்ணங்கள் எங்கிருந்து வெளிப்படுகிறது என்றால் அது சூட்சும தேகத்திலிருந்து வெளிப்படுகிறது. சூட்சும தேகம் என்பதிலிருந்து எண்ணம் வெளிப்படுகிறது என்றால் இந்த சூட்சும தேகம் எதிலிருந்து வெளிப்படுகிறது? காரண தேகம் எனும் காரணத்திலிருந்து வெளிப்படுகிறது. அப்ப அந்த காரண தேகம் என்பது என்ன? அது காரியமாய் இருந்தது. அப்போ காரணம் வேறு, காரியம் வேறா? காரண காரியம் ஏகம், அதை கண்டு தெளிவதே விவேகம். அறிவு கொண்டு இதை அறியும் பொழுது அப்போ காரணத்திலிருந்து காரணம் உண்டாகிறது, காரணத்திலிருந்து காரியம் உண்டாகிறது, காரியத்திலிருந்து மீண்டும் காரணம் உண்டாகிறது. காரண காரியம் என்பது இரண்டு அல்ல, அது ஒன்றுதான். அப்படியானால் இந்த காரணம் எனும் காரியம் எதிலிருந்து உண்டானது? அதுதான் ஆதியான அந்த படைத்தலிலிருந்து வெளிப்பட்டது. அப்படியானால் இவை எல்லாமே ஆதியாக அனாதியாக இருக்கும் பொழுது இவைகளை நாம் எப்படி அடக்கி ஆழ முடியும்? ஆகவே அங்கேதான் மனிதனுக்கு பெரும் துன்பம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் தன்னிச்சையாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக வெளிப்பட்டு இந்த மனித தேகத்தில் மறைந்திருக்கும் ஆத்மனை துன்பப்படுத்துகிறதா? ஆம், இந்த ஆத்மனே தன்னை மறந்த பேதமையால் தன்னை இந்த அனுர்த சட துக்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இந்த அனுர்த சட துக்கம் என்பதுதான் உடல் நான், மனம் நான், பொறி புலன் கருவி கர்ணாதிகள் நான், பிராணன் நான் என்று எண்ணும் அறியாமை மயக்கம். இந்த மயக்கம் எப்படி ஏற்பட்டது என்றால் தன்னை மறந்த பின்னால், தான் யார் என மறந்துவிட்ட அறியாமையினால். அப்படியானால் இதை அறிந்து இதிலிருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு உபாயத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் அருமையான யோக தத்துவங்களை, யோக முறைகளை கண்டறிந்தார்கள். இந்த யோக முறைகள் சராசரி மனிதனுக்கு மிக பிரமாண்டமானதாகவும் தன்னால் அது அடைய முடியாது எனவும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு உண்மை என்ன? இந்த யோகிகளும் ஞானிகளும் கூட சராசரி மனிதர்களாக இருந்து
இவற்றை அறிய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அந்த தேடலில் தன்னை அறிந்து தன்னிலிருந்தவாறு இத்தனை சூட்சுமா ரகசியங்களை கண்டறிந்தார்கள். அவற்றை பரிபாஷ மொழியில் வேதாந்த தத்துவங்களாக வெளியிட்டுள்ளார்கள். இந்த பரிபாஷை என்பது புரிந்து கொள்ள முடியாததா இருப்பதால் மிக மிக அற்புதமான பிரம்ம ரகசியங்கள் எல்லாம் மறைந்தே போய்விடும். ஆனால் இந்த குண்டலினி யோகத்திற்குள் வந்த பிறகு அந்த ரகசியங்கள் யாவும் தெல்லென தெளிவாக வெளிப்படுகிறது. ஆகவேதான் காரியம் ஒன்று நிகழ வேண்டுமானால் அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த காரணம் காரியம் என்பதெல்லாம் எதால் உண்டானது? ஆதியால் உண்டானது. மீண்டும் அணுக்கள் முதல் பரமாணுக்கள் வரை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவையெல்லாம் ஆதியே அனாதியே. பொன்னை என்று பூன் இல்லை, உன்னை என்று எதுவும் இல்லை. தங்கம் வேறு ரூபம் வேறு தன்மையான வாறுபோல் மங்கி மாடுதே உலகில் மானிடர்கள் எத்தனை என்று கூறப்படுகிறது. அப்படியானால் தங்கம் வேறு ரூபம் வேறா? தங்கமே ரூபமாக இருக்கிறது. இந்த பிரம்மமே அரூப ரூப தோற்றமாக இருக்கிறது. அந்த பிரம்மம் என்பது வேறு, நீ வேறு என்பது அறியாமையினால் விளைந்த விளைவு. ஆன்மாவாகிய நீதான் பிரம்மம், அழிவற்ற பரம்பொருள். இதை அறிய வேண்டுமானால் சாதனா. சாதனா இன்றி உலகில் ஒன்றை சாதிப்பார் யார்? எவர்? ஆகவே சாதனா புரிதல் வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் ஓர் எளிய முறை தத்துவம் என்னவென்றால், இந்த உயிர்தான் உயிருக்கு உயிராக இருக்கிறது. இந்த உயிரே உயிருக்கு உயிராக இருக்கிறது. உயிரே உயிருக்கு உணவாகவும் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வது சிறிது கடினமாக இருக்கும். உயிர்களை உண்டு உயிர் வாழ்கிறது. ஒன்றை ஒன்று உண்டு மகிழ்ந்து அது உயிர் வாழ்கிறது. இதை இந்த சமூகம் அநீதி, அது அதர்மம், அது தவறு என்று கூறுகிறது. சரிதான். ஆனால் உயிரற்ற ஒன்று ஏதாவது இருக்கிறதா? பஞ்சபூதங்கள் உயிர், அதை பருகும் ஜீவன்கள் உயிர். ஆக அனைத்துமே உயிராக இருக்கிறது எனும் பட்சத்தில் இங்கு அழிவு என்பது எது? அழிக்கப்படுவது என்பது எது? ஒன்று இன்னொன்றாக மாற்றம் அடைகிறது. இதுதானே உலக நியதி. இன்று உணவாக இருக்கும் உயிர் பொருள்கள், தாவர ஜங்கம பொருள்கள், அடுத்த 24 மணி நேரத்தில் அது உடலாக மாறுகிறது. அந்த உடல் சுக்கில சுரோனிதமாகி அடுத்த உடலுக்கான வித்தாகிறது. இப்படியே இந்த பரிணாமம் மாறிக்கொண்டேதான் செல்கிறது. உணவை உயிர்கள் உண்ணுகிறது. தாவர சங்கம பொருள்களாகிய உணவை புழு பூச்சிகள் வண்டினங்கள் உண்ணுகிறது. புழு பூச்சிகள் வண்டினங்களை பறவைகள் உண்ணுகிறது. பறவையை மிருகங்கள் உண்ணுகிறது. பறவைகளை மனிதன் உண்ணுகிறான். மனிதன் எனும் உருவத்தை மண் உண்ணுகிறது. இந்த மண் மீண்டும் ஓரறிவு தாவர சங்கம பொருளாக மலர்கிறது. இது ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள். இதுதானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இன்னொன்றாக மாற்றம் அடைவதுதான் பிரபஞ்ச நியதி. இதில் தர்மம் என்பது சரியாகத்தானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கே இருக்கிறது அதர்மம்? அறியாமையால் தர்மத்தை அதர்மம் என்றும் அதர்மத்தை தர்மம் என்றும் நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பிரபஞ்ச இயக்க கதியை நீ வேடிக்கையாய்ப்பார். இங்கு எந்த தவறும் நிகழ்வதே இல்லை. ஏனென்றால் இவை யாவும் பேரறிவால் படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிற்றறிவு கொண்டுதான் சிந்திக்கிறோம். ஆகவேதான் குற்றம் குறை காணுகிறோம். இங்கு யாவும் சரியாக நிகழ்கிறது என்றால் தர்மம் ஏது, அதர்மம் ஏது, பாவம் ஏது, புண்ணியம் ஏது?
ஆகவேதான் நான் கூறினேன், பாவம் எது புண்ணியம் எது பாமரா, நீ பகுத்தறிந்தால் எல்லாம் இங்கு வீணடா. ஏன் என்றால் எல்லாம் ஒரு இயக்க கதிக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த இயக்க கதி என்பது எது, யாரால் இதுவெல்லாம் இயக்குவிக்கப்படுகிறது எனும்போதுதான் ஆகாயம் அல்லது வெளி. இதுதான் இந்த 4 பூதங்களையும் இயக்குகின்ற, இந்த 4 பூதங்களும் நன்றாக இயங்குவது இந்த ஆகாயத்தால். ஏனென்றால் இந்த ஆகாயம் எனும் வெளிதானே 4 பூதங்கள் உள்ளும் புறம்புமாய் வியாபித்திருக்கிறது. ஆக உருவ பேதங்களுக்குள்ளும் சூட்சுமா காரணா எனும் நியதிக்குள்ளும் நிறைந்து நிற்பது ஆகாயமே. அதை அறியாததால் தான் ஆண்டவன், இறைவன், கடவுள் என ஒருவர் இருந்து அவர் படைத்து காத்து அழிக்கின்றார் என்கின்ற ஒரு தத்துவம் அருளப்படுகிறது. அதற்கு காரணம் அறியாமல் இருக்கும் இந்த ஜீவர்களுக்கு அந்த அளவிற்கு புரிதல் இருந்தால் போதுமானது என கூறப்பட்டுத்தான் பக்தி எனும் பூஜை, புனஸ்கர, வழிபாடு, பிரார்த்தனைகள், மந்திரங்கள், யாகங்கள், யக்ஷங்கள், வேள்விகள் என பலதரப்பட்ட படித்தரங்களை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அவையெல்லாம் குற்றமானதல்ல, தவறானதல்ல, சரியானதே. எப்படி ஒரு பாடசாலையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த பாடத்திட்டங்களை ஏன் அமைத்தார்கள்? எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு 12ஆம் வகுப்பு பாடத்தை அருளினால் அவனால் புரிந்து கொள்ள முடியுமா? ஆகவேதான் முதல் வகுப்பிலிருந்து அடுத்தடுத்த வகுப்புகள் இருக்கிறது. அந்த பாடங்களை படித்து அவன் உயர்நிலை பேரறிவு நிலை பெற வேண்டியதாக இருக்கிறது. இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில், இங்கே சிருஷ்டியில், ஜனன மரணம் எனும் வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு படி தரங்களை நீ கடந்தாக வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியாக எடுத்து அதன் அனுபவ அறிவினை பெற்று நீ முழுமையான தன்னிலை உணர்வில் லயித்து இவை எல்லாம் மாயை, நான் மட்டுமே நிஜம் எனும் அனுபூதி வைக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தானே இந்த பிரபஞ்ச இயக்க கதி சரியாக இருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நியதியும் மிக அற்புதமான வகுக்கப்பட்ட அந்த பேரறிவின் வெளிப்பாடுதான். அந்த பேரறிவு என்பது எது? அதுவே பிரம்மத்தின் அம்சமாய் வெளிப்படும் மகத்துவம். ஆனால் இந்த பேரறிவு பிரம்மமா என்றால் இல்லை. இந்த பேரறிவு ஆன்மாவா என்றால் இல்லை. இவற்றை எல்லாம் பார்வையாளனாய் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த உயர் மகத்துவமே, அந்த சுத்த சைதன்யமே ஆன்மாவாகிய பிரம்மம். இதற்கு பெயர்தான் சூட்டப்பட்டிருக்கிறது, ஆதி அனாதி. ஆன்மா, பிரம்மம், பரபிரம்மம் என்பதெல்லாம் இந்த நாம ரூபங்களை கொண்டு அதனை அர்ச்சிப்பதால், அர்ச்சிக்கப்படுவதால் கூறப்படும் வார்த்தைகள் தான். ஆகவேதான் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத அதை அது என வேதங்கள் அறுதியிட்டு கூறுகிறது. ஆகவேதான் தத்வம் அசி, அது நீ ஆகிறாய், அது நீ எனவே திரும்ப திரும்ப உரைக்கப்படுகிறது. ஆகவே அத்தகைய ஆதியான அந்த அனுபூதியான அந்த பிரம்மம் இவற்றிற்கெல்லாம் ஆதாரம், சாட்சி, பார்வையாளர், அவ்வளவுதானே. அது வேறு ஏதோ அல்ல, அது நீயே என்பதை உணர். என் அன்பு கனிந்த அருளாசிரியர், நன்றி செய்க, நலமே பெறுக.